டாப் 10 தேசம் சர்வதேசம் பகுதியில் செய்திகளை பார்க்கலாம். பகல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் 32 மணி நேர விவாதத்திற்கு மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இரு அவைகளிலும் தலா 16 மணி நேர விவாதம் நடைபெறும் என தெரிகிறது. வரும் வாரம் 28ஆம் தேதி மக்களவையிலும் 29ஆம் தேதி மாநிலங்களவையிலும் இவ்விவாதம் இருக்கும் என தெரிகிறது. விவகாரங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் விரிவாக விவாதிக்க வேண்டும் என்றும் தங்கள் கேள்விகளுக்கு பிரதமர் பதில் தர வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். சிறப்பு திருத்த பணி என்ற பெயரில் புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் பெயர்கள் நீக்கப்படுவதாகவும் போலியான பெயர்கள் சேர்க்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனினும் எதிர்க்கட்சிகளின் இந்த குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. பிரிட்டன் நாட்டுக்கு அதீத தொழில்நுட்பத்துடன் உடல்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாக பிரிட்டன் நாட்டவரின் குற்றச்சாட்டுக்கு மத்திய வெளியுறவுத்துறை விளக்கம் கொடுத்துள்ளது. ஏர் இண்டியா விமான விபத்தில் பலியான பிரிட்டன் நாட்டவர்களின் உடல்களில் 2 உடல்கள் மாற்றி அனுப்பி வைக்கப்பட்டதாக அவர்களது குடும்பத்தினர் புகார் அளித்திருந்தனர். பலியானவர்களின் உடல்களை அடையாளம் காணும் பணியில் அனைத்து விதமான கோட்பாடுகளும் தகவல் தொழில்நுட்ப முறைகளும் முழுமையாக பின்பற்றப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. பெங்களூருவின் கலசிப்பல்லியா பேருந்து நிலையத்தில் பிளாஸ்டிக் பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஜெலட்டின் குச்சிகள் கண்டெடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கழிப்பறைக்கு வெளியே இருந்த பையில் இருந்த வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் தகவல் அறிந்த காவல்துறையினர் நிகழ்விடத்திற்கு விரைந்தனர். பிறகு வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு மோப்பநாய் உதவியுடன் பேருந்து நிலையம் முழுவதும் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரில் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 9 வயது சிறுவனை ராணுவத்தினர், பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து பத்திரமாக மீட்டனர். ரஜோரி மாவட்டத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த போது திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படவே நதியின் நடுவில் சிறுவன் சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஹெலிகாப்டர் மூலம் சிறுவன் பத்திரமாக மீட்கப்பட்டார். இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என முன்னாள் முதல்வர் ஃபரூக் அப்துல்லா உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் வலியுறுத்துகின்றனர். மாநில அந்தஸ்து முழுமையாக வழங்கப்பட்டால் மட்டுமே ஜனநாயக ஆட்சி மற்றும் மேம்பட்ட பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். புல்வாமா, பகல்காம் போன்ற தாக்குதல்களில் பயங்கரவாத தாக்குதல்களின் போது இருந்த பாதுகாப்பு குறைபாடுகளை சுட்டிக்காட்டி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அகமதாபாத்திலிருந்து டயூ நோக்கி செல்லவிருந்த இண்டிகோ விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடைசி நேரத்தில் பயணம் ரத்து செய்தது. விமானம் புறப்பட தயாரான நிலையில் இன்ஜினில் தீ எச்சரிக்கை வந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதையடுத்து விமானம் நிறுத்தப்பட்டு அதிலிருந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து விமான போக்குவரத்து இயக்குநரகம் விசாரணையை தொடங்கியுள்ளது. பெங்களூரு விமான நிலையத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்புள்ள கொக்கைன் கடத்தி வந்த 2 இளம் பெண்கள் கைது செய்யப்பட்டனர். கவுஹாத்தியிலிருந்து பெங்களூருக்கு வந்த 2 இளம் பெண்களின் உடைமைகளை அதிகாரிகள் சோதனை செய்தபோது 40க்கும் மேற்பட்ட சோப்புகள் இருந்தன. அவற்றின் உரையை பிரித்து சோதித்ததில் 7.5 கிலோ கொக்கைன் இருப்பது தெரியவந்தது. அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடத்தல் தொடர்பாக மணிப்பூர், மிசோரமைச் சேர்ந்த 2 பெண்களை கைது செய்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மேரில் 6ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவிகளின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து காவல்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே துறை சார்ந்த விசாரணை நடத்த 3 பேர் அடங்கிய குழுவை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைத்துள்ளது. தெலுங்கானாவின் முலுகு மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற போகத்தா அருவியில் தொடர் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து பாதுகாப்பு நடவடிக்கையாக அருவியில் குளிக்க 26ஆம் தேதி வரை தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது.
வெள்ளப்பெருக்கால் அருவிக்கு செல்லும் சாலைகள் அனைத்தும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருவியின் நிலவரத்தை பொறுத்து ஜூலை 26ஆம் தேதிக்கு பிறகு சுற்றுலாப் பயணிகளை அனுமதிப்பது குறித்து அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்தின் அதிக வயதுடைய பெண் காலமானார். அவருக்கு வயது 117. லாங்லாய் மாவட்டத்தின் பங்குவா கிராமத்தில் வசித்து வந்தவர் பாமியாங். இவர் கடந்த 1908ஆம் ஆண்டு பிறந்ததாக அவரது கிராமத்தின் அதிகாரிகள் பராமரித்து வரும் ஆவணங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மிசோரமின் அதிக வயதுடைய பெண் என கருதப்பட்ட பாமியாங் கடந்த சில மாதங்களாக வயது முதிர்வினால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இவருக்கு மொத்தம் 8 குழந்தைகள். தனது வாரிசுகளின் மூலம் 51 பேரப்பிள்ளைகள், அவர்களுக்கு அடுத்த தலைமுறையில் 122 கொள்ளு பேரப்பிள்ளைகள் மற்றும் 22 எள்ளு பேரப்பிள்ளைகளும் உள்ளனர். குஜராத்தில் அல்-கொய்தா பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் தீவிரவாத கருத்துக்களை பரப்பி இளைஞர்களை மூளைச்சலவை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. தடயங்கள் கிடைக்காமல் இருக்க தானாக அழியக்கூடிய செயலிகளை இதற்கு பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. குஜராத் பயங்கரவாத தடுப்பு படையினர் நடத்திய தேர்தல் வேட்டையின் போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 3 பேர் குஜராத்தை சேர்ந்தவர்கள் என்றும் மற்றொருவர் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்துள்ளது. பிரதம மந்திரியின் இ-பஸ் சேவா திட்டத்தின் கீழ் கர்நாடகாவுக்கு 750 மின்சார பேருந்துகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் மாநில போக்குவரத்து கழகங்களுக்கு நேரடியாக நிதியுதவி வழங்க மத்திய அரசிடம் கர்நாடக அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. பெலாகவி, ஹூப்பள்ளி, தார்வாட், காலபுராகி, மங்களூர், மைசூர் ஆகிய நகரங்களுக்கு தலா 100 பேருந்துகளையும் இதர 5 நகரங்களுக்கு தலா 50 மின்சார பேருந்துகளையும் ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மைசூரு மீனாட்சிபுரம் KRS நீர்த்தேக்க பகுதியில் 3 நர்சிங் மாணவர்கள் இருந்ததை அடுத்து அந்த பகுதியில் எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் KRS அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதை பார்ப்பதற்காக தினமும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் மாண்டியாவைச் சேர்ந்த 3 நர்சிங் மாணவர்கள் நீர்த்தேக்க பகுதியில் குளிக்க சென்றபோது நீரில் மூழ்கி பலியாகினர். இந்த சம்பவம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் தண்ணீர் குழாய் செல்லும் இரும்பு பாலம் உடைந்து விபத்துக்குள்ளானது. தாமோதர் நதியின் மீது பாலத்தில் அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் குழாய்கள் மூலம் நகர்ப்புறங்களுக்கான குடிநீர் அனுப்பப்படும் நிலையில் பாலம் உடைந்ததால் அந்த குழாய்கள் சேதமடைந்துள்ளன. இதனால் அன்சோல் மாவட்டத்திற்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. தொடர் மழை காரணமாக தாமோதர் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் இரும்பு பாலம் உடைந்தது. இதில் தண்ணீர் கொண்டு செல்லும் குழாய்களும் பாதிக்கப்பட்டு நீர் வீணாக வெளியேறியது. துருக்கியில் ரஷ்யா யுக்ரைன் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தலைநகர் இஸ்தான்புல்லில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது போர் நிறுத்தத்திற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்த யுக்ரைன் தரப்பு அடுத்த மாத இறுதியில் இரு நாட்டு தலைவர்களின் உச்சி மாநாடு நடத்த அழைப்பு விடுத்துள்ளது. 40 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய யுக்ரைன் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் ரஸ்டம் உமேராவ் இந்த விவகாரத்தில் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை ரஷ்யா கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். இதேபோல தங்களிடம் உள்ள மேலும் சில பிணை கைதிகளை விடுவிக்கவும் உயிரிழந்த 3000 யுக்ரைன் வீரர்களின் உடல்களை ஒப்படைக்கவும் ரஷ்யா சம்மதம் தெரிவித்துள்ளது. இரு நாட்டு தலைவர்களின் உச்சி மாநாடு குறித்து கருத்து கூறிய ரஷ்ய குழுவின் தலைவர் விளாடிமிர் மெடின்ஸ்கி உச்சி மாநாடு என்பது ஒப்பந்தம் கையெழுத்தாகுவதற்கே நடக்க வேண்டும் என்றும் பேச்சுவார்த்தைக்கு நடத்தக்கூடாது என்றும் தெரிவித்தார். காசாவிற்குள் உணவுப் பொருட்களை அனுமதிக்க மறுத்து மக்கள் பட்டினியால் உயிரிழக்கும் நிலையை ஏற்படுத்தியுள்ள இஸ்ரேலுக்கு சர்வதேச அளவில் உதவிகளை வழங்கி வரும் 100க்கும் அதிகமான அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. காசாவில் நிலவும் அசாதாரண சூழலை முடிவுக்கு கொண்டுவர தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என ஐரோப்பிய யூனியன் வலியுறுத்தியுள்ளது. காசாவில் வசிக்கும் மக்களுக்கு உடனடியாக உதவிப் பொருட்களை வழங்கவில்லை என்றால் மிக மோசமான பாதிப்புகள் ஏற்படும் என உலக உணவு திட்டத்தினர் தெரிவித்துள்ளனர்.
காசாவில் பட்டினிச் சாவுகள் அதிகரித்து வரும் நிலையில் உடனடியாக அங்குள்ள மக்களுக்கு உதவக் கோரி லெபனானில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பெய்ரூட்டில் உள்ள எகிப்து தூதரகம் முன்பு கூடிய பாலஸ்தீனியர்கள் குழந்தைகள் பட்டினியால் மடிவதை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என வேதனையோடு வினவினர். இனப்படுகொலையை தடுத்து நிறுத்துவீர் என பொருள்படும் வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருந்த பதாகைகளை கையில் ஏந்தியபடி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோயிலில் ஆடி அமாவாசை திருவிழாவையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். பொங்கல் வைத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தியும் பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டுள்ளனர். பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மேலும் 600க்கும் மேற்பட்ட காவலர்களும் வனத்துறையினரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். தேனி மாவட்டம் உப்புத்துறை யானை கஜம் மலைப்பகுதி வழியாக திரளான பக்தர்கள் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு நடந்து சென்றனர். அம்மலைப்பகுதி வழியாக செல்ல பக்தர்களுக்கு 3 நாட்கள் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மலையடிவாரத்தில் சோதனைச் சாவடி அமைத்துள்ள வனத்துறையினர் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்துவிட்டு பக்தர்களை அனுமதித்தனர். மற்ற வாழைப்பழங்களை சாப்பிடுவதை காட்டிலும் செவ்வாழைப்பழம் சாப்பிடுவது அதிக நன்மைகளை தரும் என ஊட்டச்சத்து நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். மற்ற வாழைப்பழங்களுடன் ஒப்பிடும்போது செவ்வாழைப்பழத்தில் அதிகமாக விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் தனித்துவமான ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. குறிப்பாக ஒரு நடுத்தர அளவிலான செவ்வாழைப்பழத்தில் தோராயமாக 9 கிராம் கலோரிகளும் 23 கிராம் கார்போஹைட்ரேட்டுகளும் 3 கிராம் நார்ச்சத்து மற்றும் 1 கிராம் புரதமும் உள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். மேலும் தினசரி தேவைக்கான விட்டமின் சி 16 விழுக்காடும், விட்டமின் B6 22 விழுக்காடும், பொட்டாசியம் 9 விழுக்காடும் நிறைந்துள்ளது. எனவே மற்ற வாழைப்பழங்களை விட செவ்வாழைப்பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதோடு சரும ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவதாக ஊட்டச்சத்து நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இயக்குநர் சுந்தர் சியின் மூக்குத்தி அம்மன் 2ஆம் பாகத்தில் மிகவும் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடிப்பதாக நடிகை ரெஜினா கசாண்ட்ரா கூறியுள்ளார். 2005இல் வெளியான கண்டநாள் முதல் திரைப்படத்தில் ஒரு முக்கிய துணை கதாபாத்திரத்தில் நடிகையாக அறிமுகமானார். அதற்கு பிறகு ரெஜினா தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி படங்களில் நாயகியாக நடித்து வருகிறார். இந்த ஆண்டு அஜித் நடிப்பில் வெளியான விடாமுயற்சி திரைப்படத்தில் எதிர்மறை கதாபாத்திரத்தில் ரெஜினாவின் நடிப்பு பாராட்டப்பட்டது. திரை உலகில் 20 ஆண்டுகளை நிறைவு செய்ய உள்ள ரெஜினா தற்போது பாலிவுட் இயக்குநர் மதுர் பண்டார்கரின் தி வைவ்ஸ் திரைப்படத்திலும் நடித்து வருகிறார். மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இங்கிலாந்துக்கு இடையேயான 4வது டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய வீரர் ஜெய்ஸ்வாலின் பேட் உடைந்த வீடியோ வைரலாகி வருகிறது. இங்கிலாந்து வீரர் கிறிஸ் வோக்ஸ் வீசிய பந்தை ஜெய்ஸ்வால் டிஃபென்ஸ் செய்து ஆடும்போது பேட்டின் ஹேண்டில் பகுதி உடைந்தது. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் இதனை பிரேக்கிங் பேட் என வர்ணித்துள்ளது. இணையதொடர்களில் பிரேக்கிங் பேட் மிகவும் பிரபலமானது. இதை ஒப்பிட்டு பகிரப்பட்ட புகைப்படம் சினிமா ரசிகர்களையும் கவர்ந்துள்ளது. இப்போட்டியில் ஜெய்ஸ்வால் அரை சதம் அடித்து அவுட் ஆகினார். கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன்துறை கிராம மக்கள் அரசு பேருந்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடல் சீற்றத்தால் புத்தன்துறையில் 10க்கும் மேற்பட்ட வீட்டின் பின்புற சுவர் சேதமடைந்தது. கடல் அரிப்பை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை அதிகாரிகள் எடுக்கவில்லை என புகார் தெரிவித்து சாரல் மழையிலும் குடைபிடித்தவாறு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹிந்தியில் பிரபலமான பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோவின் 19வது சீசனை நடிகர் சல்மான் கான் மீண்டும் தொகுத்து வழங்க உள்ளார். 3 மாதங்களுக்கு பிறகு, அதாவது 15 வாரங்களுக்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சல்மான் கானுக்கு சுமார் 120 முதல் 150 கோடி ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வாரத்திற்கு 8 முதல் 10 கோடி ரூபாய் என கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த சீசன் ஆகஸ்ட் 30ஆம் தேதி தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவில் நடந்த தனது இசை நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் AR ரஹ்மான் கூறிய கருத்து அனைவரையும் சிரிப்பலையில் ஆழ்த்தியது. சமீபத்தில் கோல்பிளே இசை நிகழ்ச்சியில் கிஸ் கேம் கேமராவால் வைரலான CEO மற்றும் அதிகாரி விவகாரத்தை குறிப்பிட்டு அவர் பேசியுள்ளார். வாஷிங்டனில் நடந்த நிகழ்ச்சியில் பார்வையாளர்களை நோக்கி கேமரா சென்றபோது, நான் உங்களை சிக்கலில் சிக்க வைக்க மாட்டேன், கவலைப்படாதீர்கள் என AR ரஹ்மான் சிரித்துக் கொண்டே கூறினார். இந்த நகைச்சுவையான பேச்சு பார்வையாளர்களுக்கு நகைப்பை ஏற்படுத்தியது. தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதாவை நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தாக்கல் செய்தார்.
இந்தியாவில் உள்ள பல்வேறு விளையாட்டு கூட்டமைப்புகளின் நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தி ஒரு அமைப்பின் கண்காணிப்பின் கீழ் கொண்டுவர இந்த மசோதா வழிவகுக்கிறது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமும் இம்மசோதாவின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. பிசிசிஐ தன்னாட்சி பெற்ற அமைப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் இது முக்கியத்துவமிக்க நகர்வாக உள்ளது. நாட்டின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான இன்போசிஸ் நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 8.7% நிகர லாபம் ஈட்டியுள்ளதாக அறிவித்துள்ளது. ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலாண்டில் இந்நிறுவனம் ஈட்டிய லாபம் 6,921 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு திறன்களின் வலிமை, வாடிக்கையாளர் ஒருங்கிணைப்பு முடிவுகளில் பெற்ற வெற்றி மற்றும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களின் அர்ப்பணிப்பும் லாபம் அதிகரிக்க காரணம் என அந்நிறுவனம் கூறியுள்ளது. யூரோஃபைட்டர் டைபூன் ஜெட் விமானங்களை பயன்படுத்துவது தொடர்பாக துருக்கி மற்றும் பிரிட்டன் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்ற நிகழ்வில் இரு நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்களும் கையெழுத்திட்டனர். 40 ஜெட் விமானங்களை வாங்குவது தொடர்பாக துருக்கி நீண்ட நாட்களாக பேசி வந்த நிலையில் ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. விமானங்களின் வருகையின் மூலம் துருக்கியின் பாதுகாப்புத்துறை மேலும் வலுப்பெறும் என கருதப்படுகிறது. இங்கிலாந்திற்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் தொடக்க வீரர் ஜெய்ஸ்வால் அரை சதம் கடந்து அசத்தினார். இதன் மூலம் ஓல்ட் டிராஃபோர்ட் மைதானத்தில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு அரை சதம் அடித்த முதல் இந்திய தொடக்க ஆட்டக்காரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இதற்கு முன்பு 1974 ஆண்டில் சுனில் கவாஸ்கர் 58 ரன்கள் எடுத்திருந்தார். அதன் பிறகு இப்போதுதான் இந்திய தொடக்க ஆட்டக்காரர் அந்த மைதானத்தில் அரை சதம் கடந்துள்ளார். இதில் குறிப்பிடத்தக்க ஒற்றுமை என்னவென்றால் ஜெய்ஸ்வாலும் 58 ரன்களில் ஆட்டமிழந்தார். பீகார் சட்டப்பேரவையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக முதலமைச்சர் நிதிஷ்குமார் மற்றும் தேஜஸ்வி யாதவ் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. கடந்த தேர்தலில் வாக்களித்தவர்கள் எல்லாம் போலிகளா என கேள்வி எழுப்பிய தேஜஸ்வி, நிதிஷ்குமார் முதல்வரானது போலி என்று அர்த்தமா என்றும் வினவினார். இதற்கு பதிலளித்த நிதிஷ்குமார், தேர்தலில் மக்கள் தங்களுக்கு நன்மை செய்யும் கட்சிக்கே வாக்களிப்பர் என்று கூறியதோடு, உங்கள் பெற்றோர் முதல்வராக இருந்தபோது பீகாரின் நிலை என்ன என்று உங்களுக்கு தெரியாது என்றும் குறிப்பிட்டார். अरे निर्णय हम आप पर बढ़िए, आप बैठिए मंत्री महोदय, बैठिए नहीं बैठिएगा. வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் கட்சியான அவாமி லீக்கின் முக்கிய தலைவர்கள் டெல்லியில் திட்டமிட்டிருந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு ரத்து செய்யப்பட்டது. டாக்காவில் பள்ளிக்கூடத்தின் மீது போர் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளாகி 31 பேர் வெளியாகினர். அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ரத்து செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. வங்கதேசத்தில் மாணவர்களின் வன்முறையின் காரணமாக பிரதமர் பதவியை இழந்த ஷேக் ஹசீனா இந்தியாவில் அடைக்கலம் அடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சுவிஸ் வங்கிகளில் இந்தியர்களின் நிதி 2024 ஆண்டில் சுமார் 37,600 கோடி ரூபாயாக 3 மடங்கு அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த நிதியில் நிறுவனங்கள், வங்கிகள் மற்றும் தனிநபர்களின் வைப்புத் தொகைகள் அடங்கும் என்றும் இதை கருப்பு பணமாக கருத முடியாது என்றும் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி விளக்கமளித்துள்ளார். சுவிட்சர்லாந்துடன் 2018 முதல் தானியங்கி தகவல் பரிமாற்ற ஒப்பந்தம் இருப்பதாகவும் வரி ஏய்ப்பு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் ஹூபள்ளி மாவட்டத்தில் ஒரே பிரசவத்தில் 3 குழந்தைகள் பிறந்துள்ளன. பெலகாவி முனவள்ளி நகரைச் சேர்ந்த பஞ்சாக்ஷரி வர்ஷினி தம்பதிக்கு ஏற்கனவே 6 வயதில் ஒரு மகள் இருக்கும் நிலையில் 2வது பிரசவத்தில் 2 பெண் குழந்தைகள், 1 ஆண் குழந்தை என்று 3 குழந்தைகள் பிறந்துள்ளன. ஹூபள்ளியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சையின் மூலம் பிறந்த 3 குழந்தைகளும் தாயும் நலமாக உள்ளனர். காசா நகரில் உள்ள ஒரே ஒரு கத்தோலிக்க தேவாலயமான ஹோலி ஃபேமிலி மீது தற்செயலாக தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் விளக்கமளித்துள்ளது. வெடிப்பொருட்களை தவறாக பயன்படுத்தியதால் இவ்வாறு நிகழ்ந்துள்ளதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. இஸ்ரேலின் தாக்குதலில் இருந்து உயிர் பிழைத்து கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சுமார் 600க்கும் மேற்பட்டோர் தஞ்சமடைந்திருந்த அந்த தேவாலயத்தின் மீதான தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர். அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகம் பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்களில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளது. $400 மில்லியன் நிதி முடக்கப்படும் என்ற அச்சுறுத்தலுக்கு மத்தியில் பல மாணவர்களை வெளியேற்றியும் இடைநீக்கம் செய்தும் சிலரின் பட்டங்களை ரத்து செய்தும் நடவடிக்கை எடுத்துள்ளது. நூலகத்தை ஆக்கிரமித்து நடத்திய போராட்டங்களுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது.
வடகிழக்கு நைஜீரியாவில் ஐக்கிய நாடுகள் அவையால் முன்னெடுக்கப்பட்டு வந்த உணவு மற்றும் ஊட்டச்சத்து பொருளை வழங்கும் திட்டம் கடும் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் முடிவால் ஐநாவின் உணவு உதவி திட்டத்தை செயல்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் 13 லட்சம் பேர் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. ஏற்கனவே போர்னோ, யோப் மாகாணங்களில் ஊட்டச்சத்து மையங்கள் மூடப்பட்டதால் 2 வயதுக்கு கீழே உள்ள சுமார் 3 லட்சம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஓமன் வளைகுடாவில் வந்த அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்றுக்கு எச்சரிக்கை விடுத்து அனுப்பியதாக ஈரான் புரட்சிகர படையினர் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் USS ஃபிக்டர்லேண்ட் என்ற போர்க்கப்பல் சர்வதேச விதிகளை மீறி ஈரான் நாட்டின் கடற்பகுதிக்குள் நுழைந்ததாக கூறப்படுகிறது. ஹெலிகாப்டர் மூலம் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அமெரிக்க கப்பலை எச்சரித்து திரும்பிச் செல்ல அறிவுறுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ள ஈரான் படைகளின் எச்சரிக்கையை அடுத்து அமெரிக்க போர்க்கப்பல் அங்கிருந்து திரும்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. செக் குடியரசில் உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு அடிப்படை ராணுவ பயிற்சிகள் வழங்கப்பட்டன. ராணுவம் குறித்தும் அதில் உள்ள வாய்ப்புகள் குறித்தும் மாணவர்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு இந்த பயிற்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். இதில் பங்கேற்ற மாணவர்கள் தங்களுக்கு இது புதிய அனுபவமாக இருந்ததாகவும் தங்களது திறனை அறிந்து கொள்ள உதவியதாகவும் குறிப்பிட்டனர். சிக்கன்குனியா வைரஸ் பெரிய அளவில் பரவும் அபாயம் உள்ளதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. 2004-2005 ஆண்டுகளில் ஏற்பட்டதை போன்ற ஆரம்ப அறிகுறிகள் தற்போது தென்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இது இந்திய பெருங்கடல் தீவுகளில் தொடங்கி தற்போது இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளுக்கும் பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நோயால் 119 நாடுகளில் உள்ள சுமார் 500 கோடி பேர் பாதிக்கப்படும் அபாயத்தில் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் 2022 ஜூலையில் அப்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே பிறப்பித்த நெருக்கடி நிலை அடிப்படை உரிமை மீறல் என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2022 ஆண்டில் இலங்கையில் கடுமையான அந்நிய செலாவணி பற்றாக்குறையால் எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. நாடு முழுவதும் பெரும் போராட்டங்கள் நடந்தன. இந்த வரலாறு காணாத நிதி நெருக்கடியால் அப்போதைய அதிபர் கோத்தபய ராஜபக்ஷ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறினார். பின்னர் ரணில் விக்ரமசிங்கே அதிபரானார். போராட்டத்தை அடக்க ஜூலை 18ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்கே நெருக்கடி நிலையை பிறப்பித்தார். ராஜினாமா செய்யும் திட்டமில்லை என்று ஜப்பான் பிரதமர் ஷிகரு இஷிபா அறிவித்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த மேலவை தேர்தலில் ஆளும் கூட்டணி பெரும் தோல்வியை சந்தித்தது. கடந்த ஆண்டு அக்டோபரில் கீழவையிலும் தோல்வியை சந்தித்த நிலையில் தற்போது இரு அவைகளிலும் பெரும்பான்மையை இழந்துள்ளது. இதனால் அவரது அரசு கொள்கைகளை நிறைவேற்றுவது கடினமாகியுள்ளது. இந்நிலையில் பிரதமர் இஷிபா ராஜினாமா செய்ய வேண்டும் என்று குரல்கள் எழுந்துள்ளன. ஜப்பானிய ஊடகங்கள் இஷிபா வரும் ஆகஸ்டில் ராஜினாமா செய்ய திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் ராஜினாமா செய்யும் திட்டம் இல்லை என்று தெரிவித்துள்ள இஷிபா அமெரிக்காவுடனான புதிய வர்த்தக ஒப்பந்தத்தை முறையாக செயல்படுத்துவதில் கவனம் செலுத்த விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் தேவாலயத்தில் நடைபெற்ற இசை கச்சேரியில் பங்கேற்ற 8 குழந்தைகள் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இசைக்குழு ஒன்று கச்சேரி நடத்தியுள்ளது. முதலில் ஒரு குழந்தைக்கும் சிறிது நேரத்துக்கு பிறகு 7 குழந்தைகளுக்கும் வலிப்பு ஏற்பட்டுள்ளது. தேவாலயம் முழுவதும் சோதனை மேற்கொண்டதில் காற்றில் எந்த ஒரு அபாயகரமான பொருளும் கலக்கவில்லை என்று அதிகாரிகள் கூறினர். எனினும் வலிப்பு வந்ததற்கான காரணம் குறித்து தொடர்ந்து மருத்துவ சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. உலகின் ஒரு பக்கத்தில் மழை வெள்ளம் என மக்கள் அவதிக்குள்ளாகி வரும் நிலையில் மேற்கு ஐரோப்பாவில் உள்ள மக்களோ அதீத வெப்பத்தால் துன்பத்தை எதிர்கொண்டுள்ளனர். கொசோவோ தலைநகர் பிரிஸ்டானியாவில் வெப்பத்தின் தாக்கத்தை தணிக்க சாலைகளில் நீர் தெளிக்கும் பணியை முன்னெடுத்துள்ள நகர நிர்வாகம் நாள்தோறும் 28 லாரிகள் இத்தகைய பணியில் ஈடுபடுவதாகவும் வெப்பம் தணிந்து இயல்பான சூழல் மீளும் வரை சாலைகளில் நீர் தெளிக்கும் பணி தொடரும் என்றும் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். பிரிட்டனின் வடக்கு அயர்லாந்தில் அடையாளம் தெரியாத மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் கொல்லப்பட்டனர். 2 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த தாக்குதலுக்கான காரணம் குறித்து எந்த ஒரு தகவலும் வெளியாகாத நிலையில் உள்ளூர் மோதல் என வடக்கு அயர்லாந்து MP ஜெம்மா டோலன் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் கடந்த நிதியாண்டில் $26.7 பில்லியன் மதிப்பில் வெளிநாடுகளில் இருந்து கடன் பெற்றுள்ளது. இக்கடன்களில் பாதிக்கும் மேல் ஏற்கனவே வாங்கிய கடன்களை திருப்பிச் செலுத்துவதற்கே பயன்படுத்தப்பட்டுள்ளன. அரசு தரவுகளின்படி மொத்த கடனில் வெறும் 13% மட்டுமே வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதி உதவியாக பெறப்பட்டுள்ளது.
பெரும்பாலான கடன்கள் நாட்டின் பட்ஜெட் பற்றாக்குறையை சமாளிப்பதற்கும் அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த கடன்களை எந்தவித வருவாயும் ஈட்டாததால் எதிர்காலத்தில் கடனை திருப்பிச் செலுத்துவது மேலும் கடினமாகலாம் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். சர்வதேச நாணய நிதியம் சவுதி அரேபியா, சீனா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் குவைத் போன்ற நாடுகளிடமிருந்து பாகிஸ்தான் பெரும் தொகையை பெற்றுள்ளது. பாகிஸ்தானின் நிதி அமைச்சகத்தின்படி நாட்டின் கடன் ஜிடிபி விகிதம் மற்றும் மொத்த நிதி தேவை ஜிடிபி விகிதம் வரம்பை மீறிவிட்டன. இது பாகிஸ்தான் எதிர்கொள்ளும் கடுமையான பொருளாதார சிக்கல்களை எடுத்துக்காட்டுகிறது. வேலூர் சத்துவாச்சாரி காந்தி நகரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாமில் பொதுமக்கள் குவிந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதனால் மனு அளிக்க வந்திருந்த மக்கள் ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முகாமுக்கு வந்திருந்த மாவட்ட ஆட்சியர் மேடையை விட்டு இறங்கி கூட்டத்தை கட்டுப்படுத்தியதோடு பொதுமக்களுக்கு மனு பதிவு தொடர்பாகவும் எடுத்துரைத்தார். சென்னையின் 4 இடங்களில் குளிர்சாதன பேருந்து நிழற்குடைகள் அமைக்க சென்னை வளர்ச்சி குழுமம் டெண்டர் வெளியிட்டுள்ளது. கொளத்தூர், ராயபுரம், பெரும்பூர், வால்டாக்ஸ் சாலை உள்ளிட்ட 4 இடங்களில் 8 கோடி ரூபாய் மதிப்பில் குளிர்சாதன பேருந்து நிழற்குடைகள் அமைக்க டெண்டர் விடப்பட்டுள்ளது. இதில் பெரம்பூரில் 54 இருக்கைகளுடனும் மற்ற 3 இடங்களிலும் 78 இருக்கைகளுடனும் நிழற்குடை அமைகிறது. அவற்றில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கென தனித்தனியாக கழிப்பறை வசதி மற்றும் குடிநீர் வசதிகள் செய்யப்பட உள்ளன. இந்த குளிர்சாதன பேருந்து நிழற்குடைக்கான மாதிரி புகைப்படமும் வெளியிடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களை ஒற்றை யானை துரத்தியது. பலாப்பழம் உண்பதற்காக காட்டு யானைகள் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் முகாமிட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக பர்லியார், KRN நகர், மரப்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒற்றை யானை உலா வருகிறது. இந்நிலையில் KNR நகர் பகுதியில் சென்ற வாகனங்களை யானை துரத்தியது. ஒற்றை யானை நடமாடுவதால் மேட்டுப்பாளையம் குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களை கவனத்தோடு இயக்க வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். இந்தியாவின் ஃபரூக் இன்ஜினியர் மற்றும் மேற்கு இந்திய தீவுகளின் கிளைவ் லாய்ட் ஆகியோரின் பெயர் ஓல்டு டிராஃபோர்ட் மைதானத்தில் உள்ள பார்வையாளர் மாடம் ஒன்றுக்கு சூட்டப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையிலான 4வது டெஸ்ட் போட்டி தொடங்குவதற்கு முன்பாக இருவர் பெயர் சூட்டப்பட்ட மாடம் திறந்து வைக்கப்பட்டது. இதில் லாய்ட், இன்ஜினியர் இருவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். லங்காஷ்கியா கவுண்டி அணிக்கு இவர்கள் வழங்கிய பங்களிப்பை பெருமைப்படுத்தும் வகையில் இந்த கௌரவம் வழங்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் காலில் காயமடைந்த ரிஷப் பந்த் பேட்டிங் செய்யும் போது ரிட்டையர்ட் ஹட் முறையில் வெளியேறும் நிலை ஏற்பட்டது. கிறிஸ் வோக்ஸ் வீசிய பந்து அவரது காலை பதம் பார்த்தது. வலியால் துடித்த அவருக்கு களத்திலேயே முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் வெளியே அழைத்துச் செல்லப்பட்டார். அப்போது அவர் 48 பந்துகளில் 1 சிக்ஸ், 2 பவுண்டரிகள் உதவியோடு 37 ரன்கள் சேர்த்திருந்தார். முன்னதாக 3வது டெஸ்ட் போட்டியில் ரிஷப் பந்துக்கு கைவிரலில் காயம் ஏற்பட்டது. ஹார்மோன்களை கட்டுப்படுத்தாத YCT 529 என்ற ஆண்களுக்கான கருத்தடை மாத்திரை அமெரிக்காவில் நடைபெற்ற முதற்கட்ட பரிசோதனையில் வெற்றி பெற்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உடலில் வைட்டமின் ஏவை தடுப்பதன் மூலம் விந்தணு உருவாவதை தற்காலிகமாக நிறுத்தும் வகையில் இந்த மாத்திரை தயாரிக்கப்பட்டுள்ளது. இது மனிதர்களுக்கு கொடுத்து பாதுகாப்பான முறையில் சோதனை நடத்தப்பட்டது. அதில் வெற்றியும் கிடைத்துள்ளது. சென்னை மாநகராட்சி கடந்த 6 மாதங்களில் 2 லட்சம் மெட்ரிக் டன் கட்டுமான கழிவுகளை அகற்றி சாதனை படைத்துள்ளது. 15 மண்டலங்களிலும் தீவிரமாக நடைபெற்ற இந்த கழிவு அகற்றும் பணிகள் மூலம் தினசரி 1000 மெட்ரிக் டன் கழிவுகள் மறுசுழற்சிக்கு உட்படுத்தப்படுகின்றன. விதிமீறல்களில் ஈடுபடுபவர்களிடமிருந்து 6 மாதங்களில் 39,30,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டிருப்பதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. மகளிர் செஸ் உலகக்கோப்பை தொடரில் இந்திய வீராங்கனை திவ்யா தேஷ்முக் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். அரையிறுதி ஆட்டத்தில் திவ்யா தேஷ்முக்குடன் முன்னாள் உலக சாம்பியனான சீனாவின் டான் ஜோங்கி மோதினார். கருப்பு நிற காய்களுடன் விளையாடிய திவ்யா 5 மணி நேரம் போராடி 101வது நகர்த்தலில் வெற்றி பெற்றார். இதன் மூலம் 1.5க்கு 0.5 என்ற கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவின் முன்னணி வீராங்கனை கோனேரோ ஹம்பி மற்றும் சீனாவின் சிங்ஜி ஆகியோர் மோதினர். 2 போட்டிகளும் டிராவில் முடிந்ததால் நாளை டை பிரேக்கர் நடைபெறவுள்ளது. அதில் வெற்றி பெறும் நபர் இறுதிப் போட்டியில் திவ்யா தேஷ்முக்கை எதிர்த்து விளையாடுவார்.
துருக்கியில் ரஷ்யா யுக்ரைன் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தலைநகர் இஸ்தான்புல்லில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது போர் நிறுத்தத்திற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்த யுக்ரைன் தரப்பு அடுத்த மாத இறுதியில் இரு நாட்டு தலைவர்களின் உச்சிமாநாடு நடத்த அழைப்பு விடுத்துள்ளது. 40 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய யுக்ரைன் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் ரஸ்டம் உமேராவ் இந்த விவகாரத்தில் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை ரஷ்யா கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். இதேபோல தங்களிடம் உள்ள மேலும் சில பிணை கைதிகளை விடுவிக்கவும் உயிரிழந்த 3000 யுக்ரைன் வீரர்களின் உடல்களை ஒப்படைக்கவும் ரஷ்யா சம்மதித்துள்ளது. இரு நாட்டு தலைவர்களின் உச்சிமாநாடு குறித்து கருத்து கூறிய ரஷ்ய குழுவின் தலைவர் விளாடிமிர் மெடன்ஸ்கி உச்சிமாநாடு என்பது ஒப்பந்தம் கையெழுத்திற்காகவே நடக்க வேண்டும் என்றும் பேச்சுவார்த்தைக்கு நடத்தக்கூடாது என்றும் தெரிவித்தார். ஹாங்காங் நீதிமன்றம் திருநர் சார்ந்து முக்கிய தீர்ப்பொன்றை வழங்கியுள்ளது. அதன்படி திருநர்கள் தங்கள் அடையாளத்திற்கு ஏற்ற கழிப்பறைகளை பயன்படுத்தலாம். ஹாங்காங்கில் இதுவரையில் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் மட்டுமே எதிர்பாலின கழிப்பறையை பயன்படுத்த அனுமதிக்கப்படுகிறார்கள். மீறுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது. இந்நிலையில் பெண்ணாக பிறந்து ஆணாக மாறிய நபர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி ரசல் கோல்மன் பாலினத்துக்கு எதிரான கழிப்பறைகளை பயன்படுத்துவதை குற்றமாக்கும் பழைய விதிகளை ரத்து செய்து இந்த தீர்ப்பை வழங்கினார். இது தொடர்பான வழிமுறைகளை செயல்படுத்த அரசுக்கு ஓராண்டு காலம் அவகாசம் வழங்கியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தில் பனகல் பூங்காவிலிருந்து கோடம்பாக்கம் மெட்ரோ நிலையம் வரை வெற்றிகரமாக சுரங்கம் தோண்டப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் 4ஆம் வழித்தடத்தில் கலங்கரை விளக்கத்திலிருந்து கோடம்பாக்கம் வரை சுரங்கம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பனகல் பூங்காவிலிருந்து கோடம்பாக்கம் வரை சுரங்கம் அமைக்கும் பணியை கடந்த ஆண்டு மே 2ஆம் தேதி மயில் எனும் சுரங்கம் தோண்டும் இயந்திரம் தொடங்கியது. தற்போது அந்த இயந்திரம் கோடம்பாக்கம் நிலையத்தை வெற்றிகரமாக வந்தடைந்துள்ளது. நடிகர் சூர்யாவின் பிறந்தநாளையொட்டி தேனி மாவட்டம் கம்பத்தில் அவரது ரசிகர்கள் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் வழங்கினர். கம்பம் போக்குவரத்து சிக்னல் பகுதியில் சூர்யா நற்பணி இயக்கத்தினர் வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தனர். தொடர்ந்து அவர்களுக்கு இலவசமாக தலைக்கவசங்களை வழங்கினர். தெலுங்கானாவின் முலுகு மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற போகத்தா அருவியில் தொடர் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து பாதுகாப்பு நடவடிக்கையாக அருவியில் குளிக்க 26ஆம் தேதி வரை தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. வெள்ளப்பெருக்கால் அருவிக்கு செல்லும் சாலைகள் அனைத்தும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருவியின் நிலவரத்தை பொறுத்து ஜூலை 26ஆம் தேதிக்கு பிறகு சுற்றுலா பயணிகளை அனுமதிப்பது குறித்து அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் சர்வதேச நீதிமன்றம் காலநிலை மாற்றம் குறித்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளது. காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த நாடுகள் போதிய நடவடிக்கை எடுக்க தவறினால் அது சர்வதேச சட்டத்தை மீறும் செயல் என்று நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. மேலும் இதனால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என கூறியுள்ளது. இந்த தீர்ப்பு சர்வதேச காலநிலை சட்டம் மற்றும் எதிர்கால வழக்குகளுக்கு ஒரு முக்கிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. டெல்லியில் ரைசீனா ஹில்ஸில் அமைந்துள்ள நார்த் பிளாக் கட்டடத்தில் செயல்பட்டு வரும் மத்திய உள்துறை அமைச்சக அலுவலகத்தை கர்த்தவ்யா பாதையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டடத்திற்கு மாற்றும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன், துறையின் இணைச் செயலாளர்கள், கூடுதல் செயலாளர்கள் நிலையிலான அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் ஆகியோர் ஏற்கனவே புதிய கட்டடத்திற்கு இடம்பெயர்ந்து தங்கள் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மீதமுள்ள அதிகாரிகள் அடுத்த சில நாட்களில் முழுவதுமாக இடம்பெயர்ந்து விடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த கேரள முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தன் மற்றும் நடிகர் மம்முட்டி இடையே நடந்த ஒரு சுவாரஸ்ய நிகழ்வு அச்சுதானந்தனின் செல்வாக்கை எடுத்துக்காட்டும் நிகழ்வாக இன்றளவும் அறியப்படுகிறது. கோகோகோலா நிறுவனத்தின் விளம்பர தூதராக மம்முட்டி 2 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்திருந்த நிலையில் அதற்கு கடும் எதிர்ப்பு இருந்தது. விளாச்சிமடா பகுதியில் நிலத்தடி நீரை கோகோகோலா நிறுவனம் உறிஞ்சுவதாக குற்றம் சாட்டப்பட்டது. மலையாள தொலைத்தொடர்பு லிமிடெட் நிறுவன தலைவராக இருந்த மம்முட்டி கோகோகோலாவின் தூதராகவும் இருக்க முடியாது என அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த அச்சுதானந்தன் தெரிவித்தார். இதையடுத்து அவரது பேச்சை கேட்டு
மம்முட்டி தனது கொக்கோ கோலா ஒப்பந்தத்தை ரத்து செய்தார். நிப்பா புயலின் தாக்கத்தினால் வியட்நாமின் மத்திய பகுதிகளில் பெய்த கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் படகுகள் மூலமாக மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். மலைப்பாங்கான பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதால் அப்பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.